யாராவது வருவாங்க சார், பணம் கொடுங்கன்னு உங்களை மிரட்டுவாங்க. அது எப்படி முடியும்? யாரும் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். பாஜக அரசு கொண்டு வந்த எலக்டோரல் பாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தேர்தல் பத்திரம் சட்ட விரோதமானது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம எலக்டோரல் பாண்ட் சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கணும், தேர்தல் ஆணையத்தை மக்கள்கிட்ட காட்டணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆனா எஸ்பிஐ தான் ஒரு ஓடிபி கொடுத்தாவே ஒரு நாள் ஆக்குவாங்க, தீர்ப்பு கொடுத்தோடனே கொடுத்துருவாங்களா, எங்களுக்கு மொத்த விவரங்களையும் சேகரிக்க 30 நாள் அவகாசம் வேணுங்க அப்படின்னு கேட்க, ஒழுங்கா கொடுக்குறியா இல்லையா உச்சநீதிமன்றம் மிரட்ட உடனே என்ன பண்றாங்க, தேர்தல் ஆணையத்தை கொடுத்துட்டாங்க. தேர்தல் ஆணையம் மக்கள்கிட்ட கொடுத்துருச்சுங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. அதாவது எந்த கார்பரேட் நிறுவனங்கள் எவ்வளவு பணம் கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு தனி லிஸ்ட் ஆகும், எந்த அரசியல் கட்சி எவ்வளவு பணம் வாங்கியிருக்குன்னு தனி லிஸ்ட் ஆகும், பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க, ஆனா இது புதுசா இருக்குனே. எதுக்கு பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க மக்களுக்கு சந்தேகம். ஏன்னா அப்பா உண்மை தெரிஞ்சு போயிரும்ல, எந்த கார்பரேட் நிறுவனம் எந்த அரசியல் கட்சி பணம் கொடுத்துருந்துச்சா பாஜக மாட்டிக்கும்லங்க, அதனால நீ மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளும் சும்மா இருப்பாங்களா, அந்த லிஸ்ட் வந்த உடனே எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த கட்சி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சோசியல் மீடியால போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் குறிப்பா பாஜக நடப்புங்குது. லோக்கல் ஒரு கடை வச்சிருப்பான், போலீஸ்கார வந்து மிரட்டி மாமூலம் வாங்குவான் தெரியுமா, இந்த கடை நடத்தணும்னா என்கிட்ட மாமூலம் கொடுத்தா தான் நடத்த முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி பாஜக என்ன பண்ணுது, ஈடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கார்பரேட் நிறுவனத்தும் ரேட் நடத்துறது. நீ நிறுவனத்தை நடத்துறனா எனக்கு இரட்டல் பாட்டோட ஃபண்டு குடியாடி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. இருப்பா டாய், புரியுது இல்ல? அந்த மாதிரி 30 நிறுவனத்துக்கு மேல மிரட்டி இருக்குங்க. அந்த மிரட்டப்பட்ட நிறுவனம் அடுத்து ஒரு வாரத்துலயும் ஒரு மாசத்துலயும் உடனே இரட்டல் பாட்டுல பாஜக நன்கொடை கொடுத்துருக்கு. அந்த விவரம் தான் வெளியே வந்து பயங்கர சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. சரி ரைட்டுப்பா, போலீஸே மிரட்டி மாம்பழம் வாங்கும் போது ஆளுங்கட்சி பாஜக மிரட்டி மாம்பழம் வாங்காதா அப்படின்னு சங்கி ஒரு பக்கம் முட்டு கொடுத்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எந்தெந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் இருக்காங்க தெரியுமா, அவங்க லிஸ்ட்டை பார்த்துதாங்க செம்ம ஆட்டம் ஆடி போய் கிடக்கு பாஜகவே. அதாவது பாருங்க, புல்வாமா அட்டாங்க ஒரு அட்டாக் கிடந்துச்சு. எப்படி 2019 கிட்ட 40க்கு மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பலியானாங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா ராணுவத்துக்கு பாஜக தான் ஓட்டு போடணும் அப்படிலாம் சொல்லி பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு. அதாவது பாஜக ஆட்சியில தான் ராணுவர்கள் பாதுகாப்பு இல்லை, ஆனா அந்த பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கே ஓட்டு போடுங்க ஆட்சி வந்தாங்க. அப்படிப்பட்ட புல்வாமா அட்டாக் நடந்த ஒரே வாரத்திலயோ ஒரே மாசத்துலயோ பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலிருந்து பாஜக ஃபண்டும் இருக்குங்க அப்படிங்கிற விவரம் வெளியே வந்துருக்குது. என்னையா அது, தேசபக்தி பாடம் எடுக்கிற பாஜக ஏன் பாகிஸ்தான் இருந்து பணம் வாங்கியிருக்கு, அதுவும் புல்வாமா அட்டாக் முடிஞ்ச உடனே பணம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் என்ன லிங்க் இருக்கும் அப்படின்னு முடிச்சு சோசியல் மீடியால பாஜக முடிச்சு ஓட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தேச துரோகினி. எது தேச துரோகியா? இது ஒரு பக்கம் இருக்கு. அதிகமான ஃபண்ட் யார் தான் கொடுத்துருக்கான், அதானி அம்மானி கொடுத்துருப்பா. நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த கொங்கு பெல்ட்டை சேர்ந்த லாட்டரி மாட்டிங்க தான் நம்புறாங்க 1000 கோடிக்கு மேல கொடுத்துருக்காரு பாஜக ஃபண்டு. எதுக்குங்க அவர் பாஜக ஃபண்டு கொடுக்கலான்னு யோசிக்கலாம். அதாவது என்ன பண்றது, லாட்டரி மாட்டி நிறுவனத்துக்கிட்ட ஈடி ரேட்டு வருது 2023 கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காரு, ஈடி ரேட் நடந்தது. உடனே என்ன பண்றாரு, ஈடி வந்து காப்பாற்ற ஒண்ணு 2 வழி தாங்க இருக்கு. அரசியல் கட்சிக்கு நடந்தா பாஜக சேர்ந்துடணும், இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனம் கைட்டு நடந்தா பாஜக ஃபண்டு கொடுத்துடணும். உடனே என்ன பண்றாரு, அடுத்த மாசமே பாஜக ஃபண்டு கொடுக்குறாரு. உடனே லாட்டரி மாட்டின்னு எஸ்கேப் போயிடறாரு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ரீரடி எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படின்னு நிறுவனத்துக்கும் ஒரு ஈடி ரேடு என்ன பண்றேன், அவனும் உடனே எலக்ட்ரல் பண்ணுறோம் பாஜக ஃபண்டு. இப்படி மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கத்திரிக்காய் 10 கிலோ, கமிஷன் அடிச்சது 2 கிலோ, முதலாளிக்கு லாபம் 20 ரூபா. இடையில இதுல காமெடியா ஏர்டெல் நிறுவனம் மாட்டிச்சுங்க. அது ஏர்டெல் நிறுவனத்தை பிடிச்சி சோசியல் மீடியாவில் ஓட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. எதுக்கு ஏர்டெல் பிடிச்சி ஓட்டுறேன்னு யோசிக்கலாம். அது பாவம் ஜியோ எடுத்துக்கிறது 5 வருஷமாவே பாவம் ஏர்டெலுக்கு வருமானமே இல்லைங்க. 300 கோடி லாஸ் தெரியுமா அப்படின்னு மக்கள் கிட்ட வாங்கக்கூடிய ஒவ்வொரு இப்போ வேலையத்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் போயிட்டு பாஜகக்கு எலக்ட்ரல் பண்ணல 300 கோடி மேல கொடுத்துருக்கான். ஏன் 300 கோடி நஷ்டம் சொல்லிட்டு இருந்தேன், எதுக்கே 300 கோடி பாஜக கொடுத்துருக்கேன் அப்படி முடிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அரைக்கில அரிசி வாங்க காசு இல்லாம அத்து அல்லாடி நிக்க ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா, அறிவு கட்ட பஞ்சாயத்து. இப்படி பல முறைகள் நம்ம வெளியே வந்திருக்குது. இதை பார்த்துதான் பாஜக ஒரு பக்கம் ஆடி போய் கிடக்கு. ஆனாலும் சரி நம்ம ஒன்றும் பாதிப்பு இல்லை, நமக்கு தான் கொடுத்தது எந்த ப்ரூஃப் இல்லடாப்பா அப்படின்னு பாஜக தெம்பா இருக்குது. ஆனா அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 50% எலக்ட்ரல் ஃபண்ட் பாஜகக்கே போயிருக்குங்க. கிட்டத்தட்ட 11,000 கோடி கொடுத்துருக்குன்னா 6,000 கோடி பாஜகவே விட்டுட்டு போயிருக்குது. ஒரு 48,000 சேர்த்து ஒரு 7,000 2014 வருஷத்துல பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மாடுல கொண்டு போறாங்கப்பா, ஐயோ கோமாதா கொலை பண்றாங்க, ஏகப்பட்ட முஸ்லீம்களை சங்கிய படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட பாஜக ஆட்சியில தாங்க பீஃப் எக்ஸ்போர்ட் வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருக்குது. உலகம் கோமாதா வெட்டி கொலை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சங்கியில பிடிச்சி நம்ம ஓடிட்டு இருந்தோம். ஆனா அப்படிப்பட்ட பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி கிட்ட இருந்தே பாஜக வந்து பணம் வசூல் பண்ணிருக்கீங்க.
என்னையா அது பீஃப் கொண்டு போறாங்கன்னு இஸ்லாமியரை கொலை பண்றாங்க, அதே இப்ப எக்ஸ்போர்ட் பண்றாங்க பணம் வசூல் பண்றாங்க. அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுவோம். பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ். இன்னொரு லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அம்பானி பேர் அதானி பேர் யாருமே இல்ல. என்னையா அது நம்ம லிஸ்ட் எதிர்பார்க்கும் போதே முதல்ல அதானி தான் இருப்பாரு, நம்ம ஆசையில பார்த்தா லாட்டரி மாட்டிட்டு இருக்காரு. பாரியா நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, அம்பானி அதானி தான் இருப்பான்னு சொன்னீங்க. பாருங்க எங்க ஜியா விட்டு ஒரு ரூபாய் கூட வாங்கல அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயா பாஜக கட்சியே அம்பானி அதானியோட கட்சி தான், அவங்க அவன் கட்சி நண்போட கொடுப்பாங்களா அப்படின்னு முடிச்சு வீடு முடிச்சு ஓடிட்டு இருக்கிறேன் நம்மளும். ஏன்டா நீயா ஓனரு? யோ மரியாதையா பேசியா, அவரே பாவம் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு, விரட்டி விட்டுற போறாரு. என்ன வேலைக்கு வைக்கிறது? உடனே உச்ச நீதிமன்றம் வாடி வந்து கேஸ் விசாரிச்சு என்ன அது உடனே விவரம்லாம் கொடுக்க சொன்னல, ஏதோ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விவரம் கொடுத்துக்கிட்டு இருக்க, மொத்த விவரத்தையும் கொடுக்குற, எந்த கட்சிக்கு எந்த கார்பரேட் நிறுவனம் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மொத்த விவரமும் சரி வந்தாங்க. உடனே உத்தரவு போட்டுருச்சு. இதை பார்த்து எஸ்பிஐ ஆடி உட்காந்து இருக்கிறாங்க. இனியா அது எல்லா விவரமும் கேட்கிறாங்க, என்ன பண்றது? எதை சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஒட்டணும் சொல்லவா, இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா, இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா? எதை சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் இப்படி பாக்குறாரு? ஏதோ எஸ்பிஐ வந்து பாஜக காப்பாத்துதுப்பா, பாஜக தான் சங்கி வங்கியே மாறிடுச்சு, எஸ்பிஐ வங்கி சங்கி வங்கி நம்ம பிடிச்சி ஓடலாம். ஆனா எஸ்பிஐ தரப்புல என்னத்தையும் நடக்க கொடுக்குறாங்க. ஐயா நாங்க கஸ்டமர் கேர்ல இருந்து ஒரு விஷயம் வந்தாவே ஒரு ஓடிபி அனுப்ப சொன்னா ஒரு நாள் அனுப்புவோம், நாங்க உடனே விவரம் கேட்டா கொடுத்துருவோமா? எங்க பேங்க் கல்ச்சர் என்ன ஆகுது, எங்க கலாச்சாரம் என்ன ஆகுது, எங்க பேங்க் கலாச்சாரத்தை பாதுகாப்பு ஒரு நோக்கத்துக்காக தாங்க. அப்படி சொல்லி தங்கம் இப்படியே சொல்லி சொல்லி கொல்ல முதலாளியே போஸ்ட் பண்ணிடலாம்.